இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. திமுக ஆட்சியில் கல்வித்துறையின் செயல்பாடு குறித்து வகுப்பறைகள் நெருக்கடியில் என்ற பெயரில் தமிழக பாஜக தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் 5ஆம் வகுப்பு மாணவர்களில் 50% மேல் 2ஆம் வகுப்பு அளவிலான வாசிப்பை செய்ய முடியவில்லை. 8ஆம் வகுப்பில் 60% மாணவர்கள் அடிப்படை கணக்கீட்டில் தோல்வியடைகின்றனர். இது கல்வியின் தரம் குறைவின் முக்கிய சான்று. ஆரம்ப கல்வி இடைநிற்றல் 2.7%. இது தேசிய சராசரியை விட 9 மடங்கு குறைவு. உயர்கல்வி இடைநிற்றல் 8.50% உள்ளது. இது கல்வி அமைப்பின் நம்பிக்கை குறைந்ததை காட்டுகிறது. அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைகிறது. தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 5.17 லட்சத்தில் இருந்து 5.62 லட்சமாக உயர்ந்துள்ளது. மக்கள் அரசு கல்வியில் நம்பிக்கை இழந்துள்ளனர். 18,000க்கும் அதிகமான ஆசிரியர் காலியிடங்கள் உள்ளன. 3,600க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக உள்ளன. இது நேரடியாக கற்றல் தரத்தை பாதிக்கிறது. மேலும் 22% பள்ளிகளில் குடிநீர் இல்லை. 18.60% பள்ளிகளில் பயன்படுத்த முடியாத கழிப்பறைகள் உள்ளன. இது மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. உணவு பாதுகாப்பு அமைப்பு சீர்குலைந்துள்ளது. மாணவர்கள் தற்கொலையில் 1,300க்கும் அதிகமான மாணவர் தற்கொலைகளுடன் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. கல்வி அமைப்பு ஆதரவு அமைப்பாக இல்லாமல் அழுத்த மையமாக மாறியுள்ளது. கல்வித்துறைக்கு 44,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக செலவு இருந்தும் 2017 முதல் கற்றல் முன்னேற்றம் இல்லை. 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் மாணவர்கள் இல்லை. 1,200க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் புதிய சேர்க்கை இல்லை. இது கல்வித்துறை தோல்விக்கான சான்று. கேரளா, பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள் குறைந்த வளத்திலும் அதிக கற்றல் முடிவுகளை அடைகின்றன. ஆனால் தமிழகம் பின்தங்கியுள்ளது. அரசு கல்லூரிகளில் 4,000 பேராசிரியர்கள் காலியிடங்கள் உள்ளன. கௌரவ விரிவுரையாளர்கள் வாயிலாக கல்லூரிகள் இயங்குகின்றன என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.